இந்த சூதாட்டம் தியூதம் என்பது கலிபுருஷன் வாழக்கூடிய 10 இடங்களுக்குள்ளே ஒன்றாக சொல்லப்படுகிறது. பாகவத புராணத்தினுடைய முதல் ஸ்கந்தம். அதுல பரீட்சித் மகாராஜா, அதாவது அபிமன்யுவனுடைய மகன், அவன்தான் ஆட்சி செய்து வருகிறான். அப்பதான் கலியுகம் துவங்குகிறது. துவாபர யுகத்தின் இறுதியில் கண்ணன் புறப்பட்டு செல்லுகிறார். அப்ப அபிமன்யுவெல்லாம் கிடையாது. யுதிஷ்டிரன் புறப்பட்டு சொர்க்கத்துக்கு போக முயலும் போது பரீட்சித்துக்குத்தான் பட்டம் கட்டிவிட்டு புறப்படுகிறார்கள். அந்த பரீட்சித்தின் காலத்துல தான் கலியுகம் மெதுவா தொடங்குகிறது. அப்ப கலிபுருஷனை ஒரு முறை பரீட்சித்து சந்திக்கிறான். தர்ம தேவதை, இந்த பூமி தாய், 2 பேரும் ஒரு ஆண் பசுவாகவும் பெண் பசுவாகவும் வடிவெடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆண் பசுவுக்கு 3 காலை காணும், ஒரே ஒரு கால் தான் இருந்தது. தர்மம் தான் அந்த பசு, அந்த ஆண் பசு. அந்த மாட்டுக்கு 4 கால்கள். சத்தியம், சௌச்சம், தானம், தபஸு என்று 4 கால்கள் உண்டு. அதில் ஒவ்வொரு யுகம் முடிய முடிய ஒவ்வொரு கால் குறைஞ்சுட்டே வருமா. கலியுகத்தின் இறுதியில் 4 காலுமே அந்த தர்மத்துக்கு போயிடுமாம். அப்போ பகவான் வந்து திரும்ப அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார். அப்போ இப்போ 3 கால் போயிடுத்து, 1 கால் தான் இருக்கு. பக்கத்துல பெண் பசு பூமி தாய் அழுது கொண்டிருக்கிறாள். கலிபுருஷன் பெரிய கோரமான வடிவத்தோடு அந்த தர்ம தேவதையை அடித்து கொண்டிருந்தான். இதை பார்த்த உடனே பரீட்சித்து வியந்து போய் பக்கத்துல வந்து கலிபுருஷனை தள்ளிவிட்டு, இப்பவே உன்னை கொல்லப் போகிறேன், நீ இனிமேல் பூமியில் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, கலியுகமே இல்லாமல் அழித்து விடுகிறேன்னு சொன்னார். அப்ப கலி சொன்னா, இது நியாயமே கிடையாது, என்னையும் பகவான் தான் சிருஷ்டித்திருக்கிறார், 4 யுகம் வர வேண்டும் என்பது அவருடைய நியதி. அப்ப நான் இருப்பதற்கு ஏதாவது இடங்களை நீ ஒதுக்கி கொடு, அந்த இடங்களில் மட்டும் நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன். உன்னுடைய மக்கள் அந்த இடத்துக்கு வராமல் இருந்தால் நான் அவர்களை பாதிக்க மாட்டேன், அந்த இடங்களுக்கு வந்தால் அவர்களை நான் துன்புறுத்துவேன் என்று கலிபுருஷன் சொல்லுகிறார். சரின்னு முதல் இடமே தியூதம், சூதாட்டம் செய்யப்படும் இடம், பானம் கள்ளு குடிக்கும் இடம், ஸ்திரியா பெண்களை போகப் பொருளாக பார்த்து பயன்படுத்தும் இடம், சூனா பிராணிகளை வதைக்கும் இடம், கொல்லும் ஹிம்சை செய்யும் இடம். 5ஆவதாக ஒரு இடத்தை கொடுத்தாராம். எல்லாரையும் மனதை திடைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜாதரூபம். ஜாதரூபம்னா தங்கம்னு அர்த்தம். தங்கம் எங்க ரொம்ப அதிகமா சேர்றதோ அந்த இடத்துல கலிபுருஷன் இருப்பான். பரீட்சித்து சொன்னது, அடியன் எதையும் புதுசா சொல்லவே இல்லை. பரீட்சித்து கொடுத்த 5ஆவது இடம் தங்கம். அதுக்கு மேல காமம், பேராசை இருக்கும் இடம், ரஜஹா மற்றவர்களை கெடுக்கும் பொறாமை இருக்கும் இடம், வைரம் பகைமை இருக்கும் இடம், அனிருத்தம் பொய் இருக்கும் இடம், மதம் கர்வம் அகங்காரம் இருக்கும் இடம். இந்த 10 இடங்களில் மட்டும்தான் நீ இருக்கலாம். என் மக்கள் அங்கு வராமல் நான் பார்த்து கொள்ளுகிறேன், அங்கு வந்தவர்களுக்கு நீ பிடித்து கொள்ளலாம் என்று கலிபுருஷனுக்கு பரீட்சித்து ஆணையிடுகிறார். அது எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த 10 இடங்களுக்குள்ள முதல் சொல்லப்பட்ட இடமே தியூதம் என்கிற சூதாட்டம். அதனால தான் விதுரர் கஷ்டப்பட்டு இந்த சூதாட்டம் வேண்டாம் வேண்டாம்னு பல முறை சொல்லி பார்த்தார்.